கிளம்புறோம். நாங்கள் இப்போவும் எல்லாரும் பெங்களூர் போக போகிறோம் யுவன் கான்சர்ட்டுக்கு. ப்ளஸ் வந்து நந்தி ஹில்ஸ்க்கு அப்படி எக்கச்சக்க இடத்துக்கு போக போகிறோம். இப்போ 3 பேர் பேக் ஆகிட்டோம். இன்னொருத்தனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக போகிறோம். இது எப்போ எதாவது பேச டென்டேட்டிவ் பிளான்னா நாங்கள் அடுத்த முகிலனை கூட்டிகிட்டு நாங்கள் அங்கேருந்து போகிறோம். Okay, browse. இப்போ வரைக்கும் நார்மல் மோட்ல தான் இருப்பேன். Wait a minute. Few inches later. நமக்கு ஏதாவது திங்ஸ் உள்ள இதா வாங்கி ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்க, ஜூஸ் ஏதாவது வாங்க, கண்டெய்னர் வாங்க. அங்க பெட்ரோல் போட போகலாம். பெட்ரோல் போட்டு வா. இது டீசல் பாய் வண்டியில. லேஸ் ஃபில் பண்ற அப்படி போதுமா? அப்ப நீ இங்க போ. இந்த ஒரு பர்ச்சேசிங்கை போட்டாச்சு. ஷெல்ல பூஸ்டர் சாண்ட்விச் சாப்பிட்டுருக்க அப்படி. இதை முடிச்சுட்டு முகிலனை கூப்பிட்டுட்டு அடுத்த ட்ரிப்புக்கு போகலாம். A few minutes later. நான் வந்துட்டேன் அப்படி நாலாதாள் டிக்கில போட்டு வாங்க ப்ரோ. எங்க அண்ணன் கொல்ல போறான் என்ன எதுக்கு எங்க போறோம்? பெங்களூரு. சொல்லவே இல்ல. அடேங்கப்பா. பேசுறேன் கரெக்டா சொல்லுவா. அதை தெளிவா பேசுறா. வாழ்க்கை எப்படி நடத்தணும் ஒரு பாடி விட்டாச்சுடா பிளாஸ்டிக் கூட வாடி போயாச்சுடா எல்லாம் சொல்லாம உள்ள அழுகிறேன்டா வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா. டீ ஸ்பாட்டு முடிச்சுட்டு எடுத்த ட்ரிப்பு. Day 2. தூங்கி விழிச்சு 7 மணிக்கு எழும்பிட்டோம். காலையில் செம்மையாக பசிக்குது. நான் சாப்பிட இறங்கிட்டோம். தலைவர் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ட்ரிப்பு தான். இப்போ எங்கே வந்திருக்கீங்க முகிலா? கோரமங்கலா. இப்போ நம்ம வந்து இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆயிருக்கோம். கர்நாடகா பார்டர். நம்ம வைப்பே வேற லெவலில் இருக்கும். இனிதான் ஹோட்டல்ஸ் புக் பண்ணிட்டு செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனோம். நினைக்காட்டாலும் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை அவனுக்கு அங்கே தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே ஒரு பார்க் இருக்கு, ரோஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க. சரியா உட்காந்து ஒவ்வொரு நானும் அவனும் புலம்பிட்டே இருக்கும் 1 மணி நேரம். என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு, நம்மளும் எப்படி நீ தான் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனால் இவன் வந்து நான் கூட சொல்லுவேன், அவங்க அக்கா இருக்காங்க நீ நல்லா அந்த பேர். அவன் வந்து அப்படி சொல்லிட்டு கெட்டாவது ரொம்ப போடுவாங்க.
அந்த ஒவ்வொரு வாரம் வந்து பேசாம பார்த்துக்க. ஒரு நாள் பதட்டத்தோட இருந்தான். இடையே நான் அவன்கிட்ட சொல்லணுண்ணே அப்படின்னு. என்னடா அப்படின்னா, அவன்கிட்ட சொல்லாதனாலதான் எனக்கு இப்படி வரமாட்டுக்கோன்னு தெரியல. எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் ஆகிட்டேன், 2வது ரவுண்டுக்கு வந்து எனக்கு இன்னும் கால் லெட்டர் எதுவும் வரல, ஏதோ கால் பண்ணல அப்படின்னாங்க. அவன்கிட்ட சொல்லாதனாலதான் வரலன்னா. அடுத்து வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஆடு சூர்யா அண்ணனுக்கு கல்யாணம், திடீர்னு எனக்கு போகணும், எனக்கு திடீர்னு கிளம்பி போகணும், எனக்கு இது இருக்கு மெயில் வந்துச்சு, ஒரு மெயில். அது என்னன்னா சிடிஎஸ் தான்ல, சிடிஎஸ்ல இருந்து சொல்லவே இல்லைன்ட்டு மெயில் வந்து. அதெல்லாம் எப்படி சொன்னாதான் எப்போ சொன்னா ஒரு மெயில் அனுப்பிச்சு இது எப்படி சரி எல்லாம் கேட்டேன். அது இன்னும் எனக்கு வாட்ஸ்அப்ல கூட இருக்கு. ஏமாத்த முடியாதுடா. அது வந்து லாஸ்ட் ஜெராக்ஸ் எடுக்கணும் எங்க அப்பாவுக்கு. சூரிய அண்ணா கல்யாணத்துல வச்சு எனக்கு எங்க அப்பா புரிஞ்சுக்கடா வேத்து விருது இப்படி இருந்தா அப்பாக்கு ஜெராக்ஸ் எடுக்க இருக்குதா. இது ஏன் வாழ்க்கை படம் பெருசா இருக்கு. லாகின் பண்ணி உட்காந்துருக்கான், 5 மணி நேரம் உட்காந்துருக்கான் கேமராவை பார்த்துக்கிட்டு. கடைசி வரை நீ போடா அப்பா ஜெராக்ஸுக்கு 5 மணி நேரம் அதிகம் சரி சொன்னா லேட் ஆகும். ஆமா, எனக்கு அப்படிதான். சரி 6 மணி நேரம் நான் இப்படிதான் உட்கார்ந்து இருந்தேன். ரூம் செக் இன் பண்ணிட்டோம் பெங்களூர்ல. நீ ரெப்புக்கு மசாஜ் பண்ணணுமா? அத பாருங்க, சரி மேல பாரு. அத அங்க வந்து பாசாரா ஸ்பானா அவர் கேக்குறாங்க வேணுமா? அதுவும் மலையாளில வேணுமா? ரெப்பு நீ எழுமனேன்னா போவோம் செத்த. गाइस கான்செப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும். நீ அடுத்த யுவன் கான்செப்ட். யுவன் கான்செப்ட் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம அடுத்த வீடியோஸ் This is my game. அடுத்த ஒரு பாட்டு உங்க எல்லாரும் தானா, எல்லாருமே டான்ஸ் ஆடணும், யாரும் உட்காரக்கூடாது. Come on guys, okay? அந்த பாட்டில ஓபன் பண்ணிடலாமா? தண்ணி பாட்டில ஓபன்